கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலே வேத பாட பகுதியில் கூடி வருகின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த வேத பாட பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை அருமையான சாயங்கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தை எங்களை ஒன்றிணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா எங்களை நடத்தி கண்மணி போல் பாதுகாத்து வருகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாதைகளுக்கு, விக்கினங்களுக்கு, பலவீனங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து வழி நடத்துகின்ற ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. தகப்பனே, விசேஷமாக இந்த நாட்களிலே COVID-19 தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் படுக்கை இல்லாது, ஆண்டவரே, மருத்துவ வசதிகள் இல்லாது இருக்கின்ற இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையை தருவீராக. உடைய பிள்ளைகள் மேல் தெய்வ பாதுகாப்பு தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆணிப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆண்டவரை சுகமாக்கும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேசத்தை சுகப்படுத்துவீராக. பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற ஆண்டவர் எங்களுக்காக ஒரு விஷயம் இறங்கும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆறுதல் செய்யும், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ பிள்ளைகளே, நாம் சென்ற வாரத்தில் விட்ட வேத பகுதியிலிருந்து இந்த நாளிலும் நாம் தொடரவிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மையமாக கொண்டு நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்மகனாக வெளிப்பட போகின்ற அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். இந்த வசனத்தை தீர்க்கமாக தியானித்தமையானால் ஆண்டவர் சொன்னார், பகை உண்டாக்குவேன். ஒரு பகை விழுந்து போன மனிதனுக்கும் விழப்பணின சத்ருவுக்கும் இடையே ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கும். அதை ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதனுடைய தலையை மிதிக்கும் வரைக்கும் இந்த யுத்தம் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதன்படியாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பெரிய போராட்டங்கள் இருந்ததையும், பகை இருந்ததையும், வெளியே இருந்து வந்த சத்துருக்களை ஜெயித்தாலும், சேனைகளோடு திரண்டு வந்த சத்துருக்களை ஜெயித்தாலும், சில வேளைகளிலே உள்ளே இருக்கின்ற சத்துருக்களை ஜெயிக்க முடியாமல் திணறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நெகேமியாவின் புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமத்தின் மிகுதியினால் பாபிலோனின் சிறையிருப்பு கொண்டு செல்லப்பட்ட ஜனம் 70 வருடங்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஜனமாக வந்து மறுபடியுமாக எருசலேமின் ஆலயத்தை கட்டியெழுப்புகிறார்கள். அதற்கு பின்பாக எருசலேமின் பட்டணத்தையும் அதனுடைய அலங்கத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தரிசனத்தை உடையவனாய் நெகேமியா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து அர்த்தசாஸ்திர ராஜாவின் காலத்திலே யூதேயாவிலே அதிபதியாக நியமிக்கப்பட்டு அவனுக்கு கீழாக எருசலேம்
கட்டப்பட்டு வருகிறது. இந்த நாட்களிலே வெளியிலே இருந்து வந்த தாக்குதல்களை ஞானமாக ஜெபத்தோடு பட்டயத்தோடு ஜெயித்த நெகேமியாவினால் யூதர்களுக்கு உள்ளே எழும்பின பிரச்சனையை மேற்கொள்வதிலே மிகப்பெரிய சவால் இருந்தது. இதன் நிமித்தமாக பெரிய வறுமை தரித்திரியம் இஸ்ரவேலிலே நிலவியது. எருசலேமிலே மிகப்பெரிய ஒரு கூக்குரல் கேட்டது என்பதை போன வாரத்திலே நாம் தியானித்தோம். இஸ்ரவேலின் பிரபுக்கள் பொருளாசை உள்ளவர்களாய் ஜனங்கள் மேல் அளவுக்கு அதிகமாக பொருளாதார சுமை செலுத்தி வரி என்கின்ற கொடுமையினால் அவர்களை கொடுமைப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளையும் விற்று வரி செலுத்தும்படியான கடுமையான சட்டங்களை தீட்டினபடியினால் அங்கே வேலை நிற்பதற்கான சூழ்நிலை வந்த பொழுது நெகேமியா சபையாரை கூட்டி விசாரிக்கும் பொழுது யூதரின் பிரபுக்கள் ஆங்காங்கே இருந்த தலைவர்கள் மிகப்பெரிய பொருளாதார சுமையை ஜனங்கள் மேல் செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் ஜனங்களுக்கு முன்னிட்டு செல்ல முடியவில்லை. தன்னுடைய பிள்ளைகளை ஈடுவைத்து விட்டார்கள், அடிமைகளாக கொடுத்து விட்டார்கள். தங்களுடைய நிலம், சொத்து, திராட்சை தோட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். தானியங்கள் இரவலாக வாங்கப்பட்டன. இந்த கொடுமையிலிருந்து இஸ்ரவேல் வெளிப்பட வேண்டும், வெளியே வர வேண்டும் என்று நெகேமியா சபையை கூட்டின பொழுதுதான் அவனுக்கு காரியம் புரிகிறது. யூதர்களின் தலைவர்கள், பிரபுக்கள் மிகப்பெரிய கொடுமையை அங்கே நடத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த வட்டியை விட்டு விடுவோமாக என்று சொல்லி நான் போன வாரத்திலே முடித்தேன். பிட் a strong message, I know that. வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் தியானித்து அந்த சம்பவங்களுக்கு ஏற்றாற்போல் சாரத்தை ஏற்றாவிட்டால் மற்றவர்களுக்கும் வேதத்தை பிரசங்கிப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. சாரத்தை ஏற்றித்தான் ஆக வேண்டும். ஸோ it was a bit strong message, I know that, and some of my brothers also comment it is a good message. சிலர் நல்ல செய்தி என்றும் சிலர் பிட் ஸ்ட்ராங் கடுமையான ஒரு செய்தி என்றும் சொன்ன உங்களுடைய கமெண்ட்ஸ் ஐ வெல்கம். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லும் பொழுது தான் நமக்கு அதனுடைய வீரியம் வெளிப்படும். எடுத்துக்காட்டாக ஒன்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த கோவிட் அலையிலே ஒன்றை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? Did expert alert the public about the second waves? அதிகாரிகள், வல்லுநர்கள் ரெண்டாவது அலையை பற்றி சொன்னார்களா? சொன்னார்கள். ஆனால் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லவில்லை. மிகப்பெரிய அலை வரப்போகிறது, உங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், முகக்கவசம் அணியுங்கள் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். இல்லை என்றால் நாம் ஒரு ஊரடங்கிற்கு செல்ல வேண்டியது வரும் என்று சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். ஆனால் அவருடைய சத்தத்தை உயர்த்துவதற்கு அவருக்கு அதிகாரமில்லை. அரசியல் கட்சிகள் ஆளுகை செலுத்தினார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. அவர் சொன்னது மாத்திரமல்ல, ஹைதராபாத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜோட ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த கோவிட் வீரியத்தை மாற்றும், இது மியூட்டேட் ஆச்சுன்னா அதனோட ஸ்ப்ரெட் வேகமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அவரையும் யாரும் கவனிக்கலை. ஸோ சொல்ல வேண்டிய செய்தி உண்மையானது, சாரமானது. ஆனால் அதற்குரிய வீரியத்தை நாம் ஏற்றாவிட்டால் மக்கள் கவனிக்க மாட்டார்கள். அதனால் அப்படிப்பட்ட பகுதிகளை பேசும் பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் பேச வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அடைமொழிகளோடு கூட பேச வேண்டியது இருக்கும். எதுகை முனைகளிலே சில வித்தியாசம் வரலாம். அளவுக்கு மீறக்கூடாது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் சில கடுமையான செய்தியை வைக்கும் பொழுது அதை நாம் வைக்க வேண்டிய விதத்தில் வைத்தாதான் அது இருதயத்தை கிழித்து மனம் திரும்புதலை கொண்டு வரும் என்பது வேதத்தை நன்றாக பிரசங்கிக்கிறவர்கள் அறிவார்கள். Okay, though it was a bit message because it was a bit strong message, it was a strong part. Now I come today, this week, to the good part. நல்ல ஒரு ஊழியத்தை செய்த நெகேமியாவின் பாதைக்கு நாம் வருவோம். So it's the opposite. 5ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் வித்தியாசமாகவும் அடுத்த 10 வசனங்கள் வித்தியாசமாகவும் பிரயாணிப்பதை நாம் பார்க்க முடியும்.
ஸோ டுடே இட் வில் பி த கூலஸ்ட் மெசேஜ். ஏனென்றால் இப்பொழுது நெகேமியா இந்த காலங்களிலே ஆளுகையில் இருந்தவன் என்ன செய்தான் என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனம், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்களேன். Give them back whatever you get from these poor people. அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட திராட்சை தோட்டங்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அவர்கள் நிலங்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் நீங்கள் வாங்கின வட்டிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திரும்ப கொடுத்து விடுங்கள் என்கின்ற அந்த செய்தியை நெகேமியா அன்றைக்கு யூத சபையிலே வைப்பதை நாம் பார்க்க முடியும். இதை கேட்ட பிரபுக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். இட்ஸ் அ சைன் ஆஃப் த ரிப்பெண்டன்ஸ், மனந்திரும்புதலின் ஒரு அடையாளம். இப்படி கடுமையான ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி விட்ட பிறகுதான் அங்கே ஒரு மனந்திரும்புதல் வருகிறது. That's why we see in the whole Bible where there was a repentance, there was a revival. எழுப்புதல் வரும்பொழுதுதான், மனம் திரும்புதல் வரும்போது தான் எழுப்புதல் வருகிறது. மனம் திரும்புதலே இல்லாமல் எழுப்புதல் வரும் என்று நாம் நினைத்து நாம் எத்தனை கூட்டங்களை நடத்தினாலும் அது எழுப்புதலை கொண்டு வராது என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் you see the Bible wherever when the people repent from their sins, when the people repent from their errors, when the people repent from their mistakes, தங்களுடைய பாவங்களிலிருந்தும் தங்களுடைய குற்றங்களிலிருந்தும் தங்களுடைய குறைகளிலிருந்தும் மனம் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கே எழுப்புதலை கொண்டு வருகிறார். That's a sign of the revival. இங்கே கேட்ட பொழுது பிரபுக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் திரும்ப கொடுத்து விடுவோம், இனிமேல் வாங்க மாட்டோம். பாவங்களை அறிக்கை செய்தார்கள், விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதனால தான் சொன்னேன், எழுப்புதலின் அடையாளம் என்று தான் நான் சொன்னேன், எழுப்புதல் என்று நான் சொல்லவில்லை. எப்பொழுது அவர்கள் அதை நடைமுறையிலே கொண்டு வருகிறார்களோ அப்பொழுது தான் அது எழுப்புதல். இப்பொழுது ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம் வந்திருக்கிறது. நாங்கள் இனிமேல் அப்படி வட்டி சுமத்த மாட்டோம், வாங்கியதை கொடுத்து விடுகிறோம் என்று 2 காரியங்களை அன்றைக்கு யூதர்களின் பிரபுக்கள் நெகேமியாவுக்கு முன்னிலையிலே அன்றைக்கு இருந்த எருசலேமின் சபைக்கு முன்பாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்லுகின்ற ஒரு காரியம், ஓகே, வாட் இஸ் த கேரண்டி தட் யூ ஆர் கோயிங் டு டூ தட்? என்ன நம்பிக்கை நீங்கள் இதை செஞ்சிருவீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாம் பண ஆசை பிடிச்சவனுங்க, எதில் இருந்துனாலும் விடுதலை சீக்கிரம் வந்துடும். பொருளாசையத்தில் டேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து விடுதலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை சம்பாதித்து கண்டவன் அதிலிருந்து திரும்புவது மிக கடினம். அதனால தான் நெகேமியா இவங்க சொல்லிட்டானுங்க, செய்கிறானுங்களா இல்லையான்னு பார்க்கணுங்கிறதுக்காக he put the priest in the charge. ஆசாரியர்களை அந்த பொறுப்பிலே நியமிக்கிறான். watch them what they are doing. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களுக்கு ஆணையிடுவித்து கொண்டேன். ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இப்படி செய்ய வேண்டும், அதை நீங்கள் கவனியுங்கள் என்று கட்டளை கொடுத்தேன், ஆணையிட்டேன். ஆசாரியர்கள் அதை கண்காணிக்க வேண்டும். மறுபடியும் வட்டி வாங்குகிறார்களா இல்லையா, மறுபடியும் ஜனங்களிடத்திலே தங்கள் வாங்கினதை திரும்ப கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை ஆசாரியர்கள் கண்காணிக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை என்றால் ஆசாரியர்கள் நெகேமியாவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்த வசனத்தில், இப்படி நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், நல்லா கவனிங்க, ஐ ஸ்பீக் ஸ்ட்ராங், பீப்புள் சேஸ் குட், பட் if you want, take it. If you don't want, leave it. That's it. If you want, take it. If you don't want, leave it. தேவையுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், விருப்பமில்லாதவர்கள் விட்டுவிடுங்கள். It's nothing by force.
nothing by force. Nobody will come to your personal boundary to force and take it. யாரும் உங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளுக்குள்ளாக வந்து nobody will force. Nobody. It's your call. Your call. We say it's a word of God. கர்த்தருடைய வார்த்தை என்பதை தெளிவாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களை பொறுத்தது. இதை தான் இப்பொழுது நெகேமியா செய்கிறான். அவர்கள் மனம் திரும்பினால் ஆசாரியர்கள் அவர்களை கவனியுங்கள். மனம் திரும்பாமல் போனார்களானால், இந்த பாவத்தை விடாமல் போனார்களானால், அடுத்த வசனத்திலே நெகேமியா ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பி நிற்பதை பார்க்கிறோம். என்ன வாசிப்போம்? 13வது வசனம். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி என் வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். That is the action of the prophet. அனனியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து தன் இடுப்பிலே கச்சையை கட்டிக்கொண்டு பவுலிடத்தில் சொல்லுகிறான், நீ மிகப்பெரிய பாடுகளை பட வேண்டும், உன்னுடைய பிரயாண பாதையிலே பாடுகளும் அடிகளும் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பித்தான். நெகேமியா says same. தன் வஸ்திரத்தை உதறி போட்டுவிட்டு இந்த பொல்லாத பொருளாசை பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நியாயமில்லாமல் புடுங்கின ஜனங்களிடத்தில் நீங்கள் திரும்ப கொடுக்காவிட்டால், உங்களை தேவன் இப்படித்தான் உதறி போடுவார். Why we speak strong? We don't want this. That's why we speak strong. உன் வீட்டிலிருந்தும் உன் சம்பாத்தியத்திலிருந்தும் தேவன் உன்னை உதறி போடுவார். That's why we speak the word as a word. We are not going to get any benefit. இதில் இப்படி பேசுவதில் எந்த ஆதாயமும் வரப்போவதில்லை. But if God throws you, no one can stand before that. உன் வீட்டிலிருந்தும், இன்னைக்கு டைமில் மொழிபெயர்க்கட்டா பேராப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமையை வச்சு நெகேமியா அப்படி எழுதினார். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பேராப்ரைஸ் பண்ணன்னா, உன் வீட்டிலிருந்தும், உன் ஊரிலிருந்தும், உன் தேசத்திலிருந்தும், உன் ஊழியத்திலிருந்தும் தேவன் உன்னை உதறி போடுவார். தேவன் உன்னை உதறி போடுவார். If it was the experience of Nehemiah, it is my experience. அது நெகேமியாவின் அனுபவம் என்றால், இன்றைய காலத்தில் இது என்னுடைய அனுபவம். It's all my experience, what I see. தேவன் உதறி போடுவார். If you don't repent, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், வார்த்தையை கேட்டு தேவ சத்தத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், தேவன் உங்களை உதறி போடுவார். அர்த்தம் நான் இன்னும் பின்னாடி வரமாட்டேன். தேவன் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். தேவன் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். பிகாஸ் யூ ஆர் டிஸ்டர்பிங் காட்ஸ் கிங்டம். நீ தேவராஜ்யத்திற்கு இடையூறலாக அமர்ந்திருக்கிறாய். தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக நிற்கிறாய். எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக நீ மாறிவிட்டாய். தேவன் உன்னை உதறி போடுவார். தேவன் உன்னை உதறி போடுவார். உதறி போடப்பட்டு, இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். Empty hands. You may have tons, you may have crores, but one day all will be empty if God decides. If God decides. Look at India. Look at the pressurized speech of the central government ministers just 1 week before. ஒரு வாரத்துக்கு முன்பாக மத்தியில் உள்ள அமைச்சர்களும் பிரதமரும் பேசின பேச்சு இன்றைக்கு என்னவாயிற்று? They don't listen. Now they have to keep mouth because the whole world is against them because of the current scenario of the Indian condition. You cannot talk. If God takes the steps, no one can escape. It may be you or it may be me.
நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். If God took the steps, God sent his words, தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். Send his servants, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். Why? He is waiting for your repentance. உன்னுடைய மனம் திரும்புதலுக்காய். மனம் திரும்புதல் இல்லாமல் போகுமே ஆனால் God will take his stand. தன்னுடைய நியாய தீர்ப்பை தேவன் கையில் எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய தாக்குதலை, அது மிகப்பெரிய இழப்பை கொண்டு வரும். நெகேமியா உதறி போடுவாராக. நீ வெறுமையாக போவாய் என்று ஒரு தீர்க்கதரிசியின் குரலோடு கூட நெகேமியா நிற்பதையும் அதற்கு சபையார் ஆமேன் என்று சொல்வதையும் நாம் பார்க்க முடியும். See, who will say amen? பாதிக்கப்பட்டவன் தான் ஆமேன் சொல்லுவான். அந்த பிரபுக்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, நெகேமியா எதுக்கு இப்படி பேசுகிறாரு, இவ்வளோ கொடூரமா எதுக்கு பேசுகிற? ஸோ 2 groups of people always there. One accepting, another one is rejecting. That's why I say it's my responsibility to preach. Either you accept or reject. ஏற்றுக்கொள்வதற்கும் விட்டு விடுவதற்கும் உண்டான உரிமை எல்லாருக்கும் உண்டு. We are not going to God's percepts. தேவனுடைய பிரமாணங்களை யார் மேலேயும் திணிக்க முடியாது. இட்ஸ் யுவர் salvation is in your hand. விலையேற பெற்ற ரட்சிப்பு அது உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து முழு பிரசங்கத்தையும் கட்டுமையாக வச்சாலும் கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லுவார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதை யாரும் திருப்ப முடியாது, அதை நீங்கள் தான் திருப்பணும். அந்த மனசை நீங்கள் தான் திருப்பணும். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கள்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. யூ சேஞ்ச். If you want to change, change. If you cannot change, leave it. Nobody is going to press you. யாரும் வலுக்கட்டாயமாக யாரையும் மாற்றிவிட முடியாது, மாற்றிவிட முடியாது. நெகேமியா சொல்ல வேண்டிய காரியத்தை தெளிவாக சொல்லிவிட்டான். அதனால் சபையார் ஆமென் என்று சொன்னார்கள். I think that definitely some of the leaders would have not say amen. சபையார் ஆமென் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கிருந்த அந்த தலைவர்களும் பிரபுக்களும் இப்படி அநியாயமாக வாங்கினவர்களில் குறைஞ்ச பேராவது ஆமென் சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு நெகேமியா மேலே தான் என்ன இருந்திருக்கோம், கோபம் இருந்திருக்கோம். இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், இன்றைக்கி வந்துட்டானே. அப்போ தப்பு பண்ணவங்கள்லாம் தலைவர்கள், யூதர்களின் பிரபுக்கள். ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வந்தவுடனே ஜனங்கள் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் ஆமேன் என்று சொல்லி கத்த. அப்போ இந்த ஜனம் அந்த விடுதலைக்காக எவ்வளோ நாள் காத்திருந்துச்சு? அந்த ஜனம் நெகேமியா இந்த வார்த்தையை சொல்லுவான் என்று எவ்வளவு நாள் காத்திருந்தது? So they start praising God. So when there is a deliverance message hit the people, they shall praise the God. எப்பொழுது ஒரு விடுதலையின் செய்தி ஜனங்களை தொடுகிறதோ அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். Because they are in need. அவர்கள் தேவையில் இருக்கிறவர்கள், அவர்கள் தேவையில் இருக்கிறவர்கள். ஒரு விடுதலை வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனம் இப்பொழுது நெகேமியா மூலமாக அந்த விடுதலை வருகிறது. அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். Where there is a deliverance, there shall be the price. எங்கே விடுதலை இருக்கிறதோ அங்கே துதி உண்டாயிருக்கும், அங்கே துதி உண்டாயிருக்கும். இப்போ இவ்வளோ கடினமான வார்த்தையை சொன்ன பிறகு நெகேமியா தான் வாழ்க்கையை சொல்கிறான். நல்லா கவனிங்க, சும்மா சொல்லலை. That's why I say Nehemiah don't tell anything without practicing in his life. நானும் இந்த தேசத்திற்கு அதிபதியாக 12 வருடங்களாக இருக்கிறவன். அடுத்த வசனத்தின் சாரமதான், நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்போது ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா எனக்கு கற்பித்த நாளாகி அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32 வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடி படியை வாங்கி சாப்பிடவில்லை. நாங்கள் அதிபதி, எனக்கு கீழாக சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த எருசலேமிலே கலெக்ட் பண்ணி அனுப்புகின்ற வரிக்கு எங்களுக்கு சம்பளம் உண்டு, எங்களுக்கு படி உண்டு, எங்களுக்கு படி உண்டு. நாங்கள் அதிபதியாக இருக்கிறோம். உங்களிடத்திலிருந்து சேகரித்து நாங்கள் அர்த்தசாஸ்திராவுக்கு அனுப்புகிறதுல எங்களுக்கு என்ன உண்டு?
படி உண்டு. ஆனால் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அதை கூட நாங்கள் வாங்கவில்லை. தேவ ஜனம் சிறுமை இருந்து தேவ ஜனம் விடுதலையாக வேண்டும் என்பதற்கு அதை கூட நாங்கள் வாங்கவில்லை. நிந்தையை அனுபவிக்கிற இந்த ஜனம் விடுதலையாக வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு வர வேண்டிய படியை கூட நாங்கள் வாங்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக இருந்த, அடுத்த வசனம் 15வது வசனம், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. என்ன பிரச்சனை? இதுதான் முன்னாடி இருந்த பிரச்சனை. அதனால தான் நான் புறப்பட்டு வர வேண்டியதாயிற்று. ஏன் யூதர்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறார்கள்? எதற்கு எருசலேமிலே நிந்தை அனுபவிக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அர்த்தசாஸ்திர அரண்மனையிலே கேட்ட செய்தி. ஏன்? இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகள், இஸ்ரவேலின் அதிபதிகள் ஜனங்களிடத்திலே பொல்லாத வசூல் செய்தார்கள். அவர்கள் மேல் ஆளுகை செலுத்தினார்கள். அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க வேலைக்காரர்கள் கூட அடிமைப்படுத்தினாங்களாம். பிரபுக்களின் வேலைக்காரர்கள் கூட சாமானிய ஜனங்களை என்ன பண்ணாங்களாம்? அடிமைப்படுத்தினாங்களாம். மினிஸ்டரை பார்க்கணுன்னா மினிஸ்டருக்கு கீழே ஒரு 10 பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும். இவன் அவ்வளோ பேருக்கும் பேர் என்ன தெரியுமா? வேலைக்காரர்கள். யாருக்கு? மினிஸ்டருக்கு வேலைக்காரு. இந்த 10 பேருக்கும் லஞ்சம் கொடுத்தாதான் மினிஸ்டர்கிட்ட ஒரு வேலை நடக்கும். வேலைக்காரர் இல்லைன்னா ஐயாவை பார்க்க முடியாது, போயா. ஐயாவை பார்க்க முடியாது, போயா. எருசலேமின் கதையை சொல்லுகிறேன் மறுபடியும். வேலைக்காரர்கள் வரைக்கும் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் சார். ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். இல்லைனா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எங்கள் வீடு, எங்கள் சொந்தங்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு அமௌண்ட்டு, ஸ்கூலில் இருக்க தலைமை ஆசிரியருக்கு ஒரு அமௌண்ட்டு, கவர்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு அமௌண்ட்டு, கவர்மெண்ட்டில் மினிஸ்டரை பார்க்குற பிஏக்கு ஒரு அமௌண்ட்டு, எல்லாம் சேர்த்து ஒரு வருஷம் சம்பளத்தை வைக்கணும். ஒரு 7 லட்ச ரூபா இருந்தால் மாற்றிடலாம். வேலைக்காரர்களும் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ என் கூட இருந்தவர்களோ இப்படி செய்யவில்லை. அதான் சாட்சி. எங்கள் படியை கூட நாங்கள் வாங்கலை. மாறாக எந்த ஜனங்கள் மீது நானும் என் வேலைக்காரரும் அதிகாரம் செலுத்தவில்லை. உங்கள் மேலே யார் இப்போ அதிகாரம் செலுத்துகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? Can you ask this question? Is anyone is practicing power on you or authority on you? Is it your pastor? Is it any prophet of God? யாராவது அதிகாரம் செலுத்துகிறார்களா? இவர்களெல்லாம் கணத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆனால் பயத்திற்குரியவர்களோ இல்லை என்றால் அதிகாரத்திற்குரியவர்களோ அல்ல. If you are under such a leadership, அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு கீழே இருந்தீங்கன்னா, ஐ வில் டெல் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அது நிகழ்மே தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இருந்தாங்க, நாங்கள் எப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால தான் நீங்கள் சிறுமைப்பட்டு இருந்தீர்கள். அதனால தான் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இருந்தாங்க, அதனால தான் நீங்கள் நிந்தனையில் இருந்தீர்கள், கட்டுப்பாட்டிற்குள் இருந்தீர்கள், அடிமைகளாக இருந்தீர்கள். தட்ஸ் வாய். அதான் விளைவு. இப்படிப்பட்ட அதிகாரம், அடிமைப்படுத்துகிற அதிகாரத்துக்கு கீழே இருந்தால் இப்படி தான் இருப்பீங்க. அடிமைகளாக இருப்பீங்க.
நெகேமியாவும் அவனை சார்ந்தவர்களும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயிற்றுவிக்கவில்லை. ஒன்னே ஒன்று சொன்னாங்க, தேவனுக்கு பயந்திருங்கள். யாருக்கு பயந்திருக்கணும்? கர்த்தருக்கு பயந்திருக்கணும். எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். தேவனுக்கு பயந்தா நிச்சயமாக ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. தேவனுக்கு பயந்தா அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிற்பீங்க. சிம்பிள். ஃபியர் காட், ஃபியர் காட். கர்த்தருக்கு பயந்து எல்லாத்தையும் எதையுமே ஒரு பார்வையை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து தேவ பார்வையில் பார்க்கணும். பல காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அந்த பார்வையில் பார்க்கணும். அப்போ தான் நீதி தெரியும். அப்போ தான் நீதி தெரியும். நீதி இருக்காங்கிறது தெரியும். Many countries are passing words on India today. Why? இதுக்கு இவ்வளோ கோடி செலவழிச்சாங்க, சிலை வைக்கிறதுக்கு இவ்வளோ கோடி செலவழிச்சாங்க, கோயில் கட்டுறதுக்கு இவ்வளோ கோடி செலவழிச்சாங்க. உங்கள் மருத்துவமனைகள் எங்கே? உங்கள் மருத்துவமனைகள் எங்கே என்று கேள்வி கேட்கிறார்கள். உலக நாடுகள் கேள்வி கேட்கின்றன. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஜப்பான்கிட்ட கடன் வாங்கணும். ஆனால் கோயில் கட்டுறதுக்கு செலவழிக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டாம். இஸ் இட் த கண்டிஷன்? இது தேவ பார்வையில் நின்று பாருங்க. நம்மளுடைய வரி பணங்கள் எப்படி செலவிடப்பட்டன என்பது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. We are crying for our country. That is from the bottom of our heart because of our people. நம்முடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அழுகிறோம். பாவி ஜனங்கள் சாகிறார்களே. பட் லுக் அட் த கவர்மெண்ட் லீடர்ஷிப், how they spend the money. எப்படி கடைசி 6 வருடங்கள் நம்முடைய பணங்கள் செலவிடப்பட்டன. நம்முடைய மருத்துவமனைகள் எங்கே? திறந்து வச்சு 3 வருஷம் ஆகுது. அடிக்கல் நாட்டி செங்கலை தவிர காணுமே. அதனால தான் எதிர்கட்சி தலைவர் செங்கலை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்திருக்கேடாரு. உண்மைதானே? உண்மைதானே? அது உருவாகி வந்திருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஒரு 1000 பேரையாவது அவர்களுக்கு வைத்தியம் பண்ணுவதற்கு அது உருவாகி இருக்குமே. தேவ பார்வையில் நின்று பார்க்கணும். அதுக்கு இன்னும் கடன் வாங்கணுமா ஜப்பான்கிட்ட? தேவ பார்வையில் நின்று பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? தேவன் இறைவன் என்பவர் எப்படி பார்ப்பார் என்கின்ற பார்வையில் பார்க்கணும். இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த பார்வையில் நின்று பார்க்கணும். ஜனங்கள் கொடுத்த வரி பணங்கள் வெகுவாக சிலைகள் வைக்கப்படுகின்றன. எந்த தலைவருக்கு சிலையை வச்சிங்களோ அந்த தலைவர் உயிரோடு இருந்தாருன்னா செருப்பை கலத்தி அடிப்பார். ஏன்னா அவங்களாம் தேசத்துக்காக பாடுபட்ட நல்ல விடுதலை போராட்ட வீரர்கள். அவங்க பேரில் நம்ம சிலை வைக்கிறோம். ஆனால் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா செருப்பை கலத்தி அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? காமராஜருங்கிற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். வீட்டில் பஞ்சாயத்துக்காரன் ஒரு பைப் வச்சுட்டான். வீட்டில் பஞ்சாயத்துக்காரன் அவங்க அம்மா தண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பைப்பை கொண்டு உள்ளே வச்சுட்டான். காமராஜர் வீட்டுக்கு வராரு. வந்து பைப்பை பார்த்துட்டு, இந்த பைப்புக்கு நான் பைசா கொடுக்கல, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய தீர்வை கட்டல, எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அங்கே இருந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்கிறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் தான் கொடுத்தோம். காமராஜர் சொன்னாராம், நான் வீட்டை விட்டு கிளம்ப முன்னாடி பைப்பு பிடுங்கி போயிருக்கணும். ஊர் மக்களுக்கு ஒரு நீதி, என் மக்களுக்கு ஒரு நீதி என்பது அல்ல. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு தான் நம்ம அடிச்சுக்கிறோம். பைப்பு கூட வைக்க விட மாட்டேன்னா, பைப்பு கூட வைக்கக்கூடாது, அநியாயமாக பைப்பு கூட மக்களுடைய வரி பணத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன நல்ல தலைவர்களுக்கு சிலை வைக்கிறதுல தான் இன்றைக்கி நமக்கு போட்டி. அதான் சொல்கிறேன், சிலை வச்ச தலைவர்கள் உயிரோடு இருந்தால் நம்மளை அடிப்பாங்க. ஏடா இந்த பணத்தை கொண்டு மக்களுக்கு நன்மையானதை செய்யுங்கன்னுட்டு. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை கண்ட தேசம் இந்த தேசம். இன்றைக்கு இப்படி பாடாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ பார்வையில் வந்து நின்று பார்க்க வேண்டும், எப்படி தேவன் அதை பார்ப்பார் என்று. அதான் நான் சொன்னேன், if God took the stand, nobody can stop. No cry can stop. You didn't repent.
மனம் திரும்பவில்லை, தவறுகளில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால நெகேமியா சொன்னான், உதறி போடுங்கள், உதறி போடுங்கள். நாங்கள் அப்படி செய்யவில்லை. நாங்கள் அதிபதியாக இருந்தோமே, எங்கள் படி வாங்கலையே, யாரையும் அடிமைப்படுத்தலை. லுக் அட் த லீடர்ஷிப் குவாலிட்டி இன் த கிங்டம் ஆஃப் காட். வி டிடன்ட் டேக் அவர் சேலரி. செகண்ட், வி டிடன்ட் ரூல் ஓவர் எனிஒன். யார் மேலும் அதிகாரம் செலுத்தவில்லை. அடுத்தது, அப்போ அதிபதியாக இருந்து என்னையா சம்பாதிச்சா அது சொல்கிறான் பாருங்க. அடுத்த வசனம் 16, ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. ஈவன் எ பீஸ் ஆஃப் லேண்ட் we didn't have it for our own. எங்களுக்குன்னு சொந்தமாக எந்த வயல் கூட கிடையாது. சிலருடைய டார்கெட்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடு வாங்கணும். Listen, where was Nehemiah, where we are today? இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? நெகேமியா போன்ற நல்ல தலைவர்கள் எங்கே நின்றார்கள்? அந்த நெகேமியாவை இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிறோமே. Where was the leadership quality of Nehemiah in today's God's kingdom? We don't have even a piece of land. ஜனங்கள் தருகின்ற பணத்தில் ஒரு பைசா கூட எடுத்து நாங்கள் ஒரு நிலத்தையாவது நாங்கள் வாங்கவில்லை. ரேதர் அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். தேவராஜ்யத்தை கட்டுறதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியல. அதுதான் முதலாவதாக எங்களுக்கு தெரிந்தது. எங்களுக்கு வயல் நிலங்கள் தெரியவில்லை, எங்களுக்கு அதிகாரம் செலுத்த தெரியவில்லை, படி வாங்க எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்தது எல்லாம் இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டுமே, இந்த தேசம் கட்டப்பட வேண்டுமே, இந்த ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, அதுதான் முதலாவது நின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நெகேமியா படி வாங்கலை, நெகேமியா ஒரு வயலையும் வாங்கலை, நெகேமியா அலங்கத்தை தான் கட்டினார், அப்போ சாப்பிட்லையா, நெகேமியா நல்லா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும். அதையும் நெகேமியா சொல்கிறாரு. தட்ஸ் அ பியூட்டி. அதையும் நெகேமியா சொல்கிறாரு. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன், என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். நான் வேலையை கட்டினேன், நான் அலங்கத்தை கட்டினேன், என்னோடு கூட வேலைக்காரர்கள் கூடி வந்தார்கள். There was a people around me. Do you think that people will be around you when you don't have money? ஒரு பைசா கூட இல்லாத உன்னை சுற்றி ஜனங்கள் நிற்பார்கள் என்று நினைக்கிறாயோ? நான் லாஸ்ட் மெசேஜில் சொன்னேன், மணி இஸ் த இண்டிகேட்டர் ஃபார் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். பணம் இருந்தால் தான் நண்பனும் தேடி வருவான், பணம் இருந்தால் தான் நண்பனும் தேடி வருவான். ஆனால் இன்றைக்கி நெகேமியாவை சுற்றிலும் ஒரு கூட்ட வேலைக்காரர்கள் நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறார்கள்? அடுத்த வசனம். யூதரும் மூப்பரமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புரஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்கள் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். டெய்லி 150 பேர் வருவாங்க என் பந்தியில் சாப்பிட்றதுக்கு. என் பந்தியில் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? 150 பேர் வருவார்கள். ஸோ வி கிவ் ஃபுட் ஃபார் த 150 people every day. நெகேமியாவுக்கு தேவை இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு சொல்கிறான், என்னுடைய தேவை என்ன என்பதை. என்னுடைய தேவை என்ன என்பதை இப்பொழுது சொல்லுகிறான். எனக்கு 150க்கும் மேற்பட்டவர்கள் என் பந்தியிலே கூடி வருகிறார்கள். என்னோடு கூட வேலை செய்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஒருவருக்கெல்லாம் பந்தி வைக்கணும்னா நெகேமியாவே படி வாங்கலையே, எங்கேருந்து வரோம்? நெகேமியாவே நீ வயல் வாங்கலையே, எங்கேருந்து வரோம்? அதுவும் சாதாரண சாப்பாடு கிடையாது. சாப்பாட்டையும் சொல்கிறான், நாங்கள் என்ன சாப்பிட்டோம். 18 நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. Do you think is it easy for Nehemiah? நெகேமியாவுக்கு இது ஈஸின்னு நினச்சிங்களா? ஒரு ஆடு அடிக்கணும், சரி ஒரு காளை அடிக்கணும், 6 ஆட்டு அடிக்கணும். வரவெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், சாப்பாடு சரியில்லைன்னா முறைச்சிருவான். நல்லா கவனிங்க.
நீங்கள் நல்ல கூட்டம் முடித்து எழுப்புதல் செய்தியை முடித்து சாப்பாடு வச்சுட்டு அதில் நல்ல சாப்பாடு கொடுக்காம அனுப்புங்க. மக்கள் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? இதுக்கு போடாமையே இருந்திருக்கலாம், இதுக்கு போடாமையே இருந்திருக்கலாம். இது என்னுடைய அனுபவம். ஒரு கிறிஸ்மஸில் நிகழ்ச்சி முடிக்கிறோம். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், யாரையும் சொல்கிறேன்னு நினைக்காதங்க. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி முடிக்கிறோம். நிகழ்ச்சி முடித்தா நல்ல ஸ்கிட்டு, நல்ல பயங்கரமான குதூகலம், பிள்ளைகளோட டான்ஸு, எழுப்புதல்ங்கிற பெயரில் ஒரு மெசேஜ். எழுப்புதல் வந்துச்சோ வரலையோ, எழுப்புதல்ங்கிற பெயரில் அக்கினி மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா சாப்பாட்டுக்கு உள்ளேருந்து மக்கள் வருவான்னு பார்த்தா மக்கள் அப்போ தான் செருப்பு அடிக்கிட்டு இருக்கா, எத்தனை பேர் உள்ளே இருக்கான்ட்டு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்துட்டு. சாப்பாடு அண்டாவில் இருந்தாலும் கோழி குஞ்சுக்கு போடுற மாதிரி போட்டு அனுப்பிடலாம். சாப்பாடு பார்சலில் இருக்குது, சாப்பாடு பார்சலில் இருக்குது. சாப்பாடுக்குன்னு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. குறைஞ்சிச்சின்னா ஜனம் கேட்கும், குறைஞ்சிச்சின்னா ஜனம் கேட்கும். இவளுக்கு மத்தியில் எப்படியாடு தள்ளிடலான்னு நிலைமை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஜெயிக்கலை. லாஸ்ட்டில் வந்தவர்கள் கெட்ட வார்த்தையில் திட்டிக் கொண்டு திரும்பி சென்றார்கள். கிறிஸ்து இரட்சகராக கொடுக்கப்பட வேண்டிய இடத்திலே கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்கின்ற வேதத்தை பிரசங்கித்த நாம் திரும்பி செல்கிறவர்கள் கெட்ட வார்த்தையோடு செல்கிறார்கள். சாப்பாடு பண்ணுற காரியம் அதை தான் சொல்ல வரேன். கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அன்றைக்கி அந்த உடன் ஊழியர்களுக்கு வந்த வேதனை என்ன, சாப்பாடு இல்லை, சாப்பாடு தருவோம் என்று சொல்லி அழைத்து வந்தவர்கள். அப்போது சாப்பாடு மிகப்பெரிய ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னா ஒருத்தனும் கூடி வர மாட்டான், ஒழுங்காக வேலையும் செய்ய மாட்டான். அதனால தான் நெகேமியா தெளிவாக சொல்கிறான், ஒரு காளையும் 6 ஆடும் பட்சிகளும். ஓ, சிலர் சொல்லுவான் எனக்கு மட்டன் பிடிக்காதும்மா. அதனால் நெகேமியா சொன்ன, சரிப்பா மட்டன் சாப்பிடலன்னா பரவாயில்ல, சிக்கன் சாப்பிடு. சிலர் எனக்கு மட்டனும் சிக்கனும் பிடிக்காது, அதனால தான் உனக்கு காளை அடித்து வச்சுருக்கோம், பீஃப் சாப்பிடு, பீஃப் சாப்பிடுவோம். ஸோ சரி, வெரைட்டிஸ் இன் த டேபிள் ஆஃப் நெகேமியா. நெகேமியாவி டேபிளில் வெரைட்டி இருந்துச்சு, ஏதாட்டு குறைஞ்சிச்சா? ஸோ லுக் ஆன் திஸ், ஹவ் காட் லெட் நெகேமியா. தேவன் எப்படி நெகேமியாவை நடத்தினார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வீறு கொள்ளுகிறது. வா, அங்கே படி வாங்கலை, அநியாயமாக எவன்டையும் காசு வாங்கி வயல் வாங்கலை, பட் எங்கள் பந்தி நிரம்பி இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். பராமல் சொல்கிறோம். அது முடியும் போது ஒரு வசனம் இப்படி முடியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. That is a God's blessing. If you honor God, God will honor you. That is a statement of Samuel. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் அவனைப் போல் இல்லை. ஆனால் சாமுவேல் சொன்னான், தேவனை கனம் பண்ணினால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். If you honor God, God will honor you. I can tell you hours of testimony in my young stage what God has did in last 4 years ministry. I can tell lot of testimony. 4 வருட ஊழியங்களை எடுத்து மணிக்கணக்காக சாட்சி சொல்லுவேன். ஆனால் தனி மனிதனை புகழுவதாக இருக்கும், தனி ஊழியத்தை புகழுவதாக இருக்கும். நான் அதனால் என்னை நிறுத்துகிறேன். If you honor God, தேவனை நீ கனப்படுத்தினால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். If you stand for God's work, it is God's business to honor you. நீ ஆண்டவருக்காக நிற்பாயே, ஆனால் உன்னை கனப்படுத்த வேண்டியது தேவனுடைய வேலை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். It's his business. How it come? It will come. You no need to scratch anyone, no need to force anyone. உன் பந்தி அது நிரம்பி வழியும். உன்னை யார் பகைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உன் பந்தி நிரம்பி வழியும். Stay with God. யார் பக்கம் நிற்க போறீங்க? Are you going to stand with this prosperity gospel or with God? தேவனோடு நிற்க போறீங்களா, இல்லைன்னா அந்த செழிப்பு உபதேசத்தோடு நிற்க போறீங்களா? 10 நாளைக்கு ஒரு தரம் 4 வித திராட்சரசமும் செலவழிந்தது.
இவ்வளவு செலவு இருக்குது எங்களுக்கு. திராட்சை ரசத்தோடு முடிஞ்சிச்சு. தட் மீன்ஸ் வித் த ஜூஸ் அண்ட் பார்ட்டி. ஒரு ஹை பார்ட்டினா எப்படி இருக்கும்னா அது சூப்பில் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஹை பார்ட்டி அப்படின்னா அது முதல்ல சூப்பில் ஆரம்பிக்கும். இன்னும் சூப்பில் ஆரம்பிக்கும். ஹாட் அண்ட் சோர் சூப், இல்லைன்னா சிக்கனில், இல்லைன்னா டொமேட்டோ சாஸோ, இல்லை சிலர் இப்போ நண்டு ரசமும் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்டிமுலன் போட்டிருப்பாங்க, அந்த சூப்பில் வந்து ஸ்டிமுலன் போட்டிருப்பாங்க. அது போய் உங்கள் குடலில் இருக்கிற வில்லைகள்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதை இன்டெஸ்டைனல் வில்லைஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஸ்டிமுலேட் பண்ணிச்சுன்னா பசி அதிகமாக எடுக்கும். நிச்சயம் பசி அதிகமாக எடுக்கும். அதனால தான் ஸ்டார்டர்ஸ், அது கூட என்ன வரும், ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லுவான். சிக்கன் லாலிபாப்போ, கோஃபி மஞ்சூரியனோ, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சிப்ஸ் ஐட்டம் எல்லாம் முதல்ல வரும். அதான் ஸ்டார்டர். அதான் ஸ்டார்டர். எதுக்கு? இது கொஞ்சம் ஹாட் அண்ட் சோராக இருக்கும்போது அதுக்கு வேணுங்கிறதுக்காக போகணும். ஹை பார்ட்டி அப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ரொட்டியில் ஆரம்பிப்போம். இந்தியர்கள்னால் சப்பாத்தி சாப்பிடுவோம், வட இந்தியர்கள்லாம் ரொட்டி சாப்பிடுவாங்க, இந்த ஊருக்காரங்கன்னா குப்பூஸ் சாப்பிடுவாங்க. முதல்ல அது என்ன வரும், ரொட்டி தான் வரும். ரொட்டிக்கு 4 டிஷ்ஷு வரும். அங்கே தான் செலெக்ஷன் இருக்கும். பீஃப் வேணுமா, மட்டன் வேணுமா, சிக்கன் வேணுமா, இந்த 3 என்ன இருக்கும். இதில் சிலருக்கு பீஃப் பிடிக்கும், பீஃப் பிடிக்காதவங்க மட்டன் எடுத்துக்குவாங்க, மட்டன் எடுத்துக்குவாங்க, சிக்கன் எடுத்துக்குவாங்க, சிக்கன் பிடிக்காதவங்க மட்டன் எடுத்துக்குவாங்க. அப்போ அதுக்கு தான் அந்த 3 ஆப்ஷனும் இருக்குது. அங்கே அதுக்கு தான் இந்த 3 ஆப்ஷனும் இருக்குது. இந்த காலத்தில் ஃபிஷ்ஷும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது மற்ற 3 சேர்த்தா அது ஒத்து போகாது என்கிற ஒரு இருக்கிறதுனால சீ ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா தண்ணியை சாப்பிடணும். சீ ஃபுட், என்ஜாய் சீ ஃபுட் செப்பரேட்லி. சம்டைம் இட் கேன் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன். சம் ஆஃப் த மெடிக்கல் டிப்ஸ். கொஞ்சம் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டே ஆன் வித் சீ ஃபுட். மீன் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீ ஃபுட்லேயே நில்லுங்க. அதை கூட போய் மட்டன் சிக்கன்லாம் கலந்துடாதங்க. பலருக்கு அது ஒவ்வாமையை கொண்டு நிறுத்திவிடும், அலர்ஜிக்கில் போயிடும், அப்புறம் உங்கள் பார்ட்டியே ஜீரழிஞ்சிடும். ஓகே, அதனால் சீ ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஃபிஷ்ஷு, ஃப்ரான்ஸ், இறால், கிராப்ஸ், நண்டு, நெத்தொலின்னு அப்படி போனோம் சீ ஃபுட்டுன்ட்டு. லாஸ்ட்டில் என்ன ஒரு பார்ட்டி கூப்பிட்ருந்தாங்க, ஐம் கோயிங் டு ஆர்டர் யூ சீ ஃபுட் அப்படின்னாங்க. அதில் தான் நானும் படிச்சுக்கிட்டேன். அதனால் சொல்கிறேன், சீ ஃபுட்டு எல்லாம் படிப்பு தானே, வாழ்க்கையே படிப்பு. ஓகே, தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அப்போ சீ ஃபுட்டுன்னு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆர் யூ அலர்ஜிக் டு சீ ஃபுட் அப்படின்னு. அந்த ஃபார்மில் நான் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். நான் பிறந்ததே மீனில் தான் பிறந்தேன் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அவரை விதவிதமான ஃபிஷ் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாட்டு இருக்கான்னா கடலில் இருக்கிற ராஜாவிலேருந்து நண்டு முடிய கொண்டு வச்சுட்டான். சீல இவ்வளோ இருக்கா மேட்ரு அப்படின்ட்டு சீ பிரியாணி முடியும் அது உட்காந்துருக்குது. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த 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 ஷெஃப் சொன்னார், அந்த சமையலாளர் சொன்னார், சி வென் வி புட் த சீ ஃபுட் வி வில் நாட் மிக்ஸ் அதர் ஃபுட். எங்கள் சீ ஃபுட்டு வச்சிட்டோம்னா பீஃபோ இல்லைன்னா மட்டனோ இல்லைன்னா சிக்கனோ நான் அதில் கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒவ்வாமையை கொண்டு நிறுத்திவிடும், அது எடுபடாது இங்கன்னு சொன்னது. அன்றைக்கி தான் எனக்கே உண்மை தெரியும். அதனால தான் இங்கே எல்லாத்தையும் எழுதினாலும் மீன் எழுதலையே. ஏன்னா நெகேமியா ஏற்கனவே பானக்காரன், அவன் ஏற்கனவே ராஜாவுக்கு சப்ளையரில் இருந்தவன். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாதா? நல்ல கவனிங்க. அப்போது அடுத்தது என்ன வரும்? ரைஸ் வரும். அடுத்து என்ன வரும்? ரைஸ் வரும். அப்போ இப்போ ரைஸுக்கு கறி செலக்ட் பண்ணணும். ஏன்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் அது ஒரு மாதிரி சாலிடாகவே இருக்குது பிரதர், லிக்யூடாக வேணும். இப்போ தான் கறி வரும். சிலர் ஆர்டர் பண்ணுறதா பார்த்தா இதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் அதான் ஹை பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜியாக தான். அப்போ அதுக்கு ஒரு கறி வரணும், அதில் எத்தனை ஸ்டெப் ரைஸ் போகுதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா திருப்பி ஃபர்தர் ஆர்டர் பண்ணோம். அது ஆர்டர் பண்ணும்போதே கேட்பான், என்ன ட்ரிங்க்ஸ் வேணும், என்ன ட்ரிங்க்ஸ், கோலா எடுக்கிறீங்களா, ஆரஞ்சு எடுக்கிறீங்களா, லெமன் எடுக்கிறீங்களா அப்படின்னு அப்போவுமே கேட்டுருவாங்க. அதனால தான் இங்கே நானாவித திராட்சை ரசமும், திராட்சை ரசம்னா ஒன்று தானே இருக்கணும், இதுனா 4 விதமான திராட்சை ரசம், 4 விதமான திராட்சை ரசம். நம்மளுக்கு திராட்சை ரசம்னாலே ஒரே ரசம் தான் தெரியும். அங்கே 4 வித திராட்சை ரசம் இருந்துச்சுப்பா. நல்லா கவனிங்க, வந்துடும். இப்போ ஆபிரகாம் ஆதி ஆட்கள்லாம் பாலாடை கட்டி கொண்டு வைப்பான். தேவதூதர்களுக்கு பாலாடை கட்டி கொண்டு வச்சான் ஆபிரகாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம் லாஸ்ட்டில் முடியும் போது டெசர்ட்டில் முடியும்.
ஐஸ்கிரீமோ குலோப் ஜாமோ முடிச்சாதான் திருப்தி வரும். கடைசியில் பல்ல குத்துறதுக்கு ஒரு குச்சியும் ஜீரக மிட்டாயும் கிடைக்கும். இதோட முடியும் ஹை பார்ட்டினா. உண்மையா இல்லையா? யாரும் இப்படி பார்ட்டிக்கு போகலன்னா கொரோனா முடிஞ்ச பிறகு போங்க. பொல்லாத காலம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் மூடி கிடக்குது. உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு போய் கொரோனாவில் சேமித்த கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோ அட் டூ இட், காட் லவ்ஸ் யூ. தேவன் உங்களை அதான் சொல்லிட்டால, போன வாரத்துக்கு ஆப்போசிட்டு தான். நெகேமியாவின் பந்தி நிறைந்திருந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும், இஃப் யூ வாண்ட் டு அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ், 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதிகள், இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியினால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. எனக்கு இவ்வளவு தேவை இருந்துச்சு, இவ்வளவு ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இவ்வளவு லீடர்ஸ் வந்தாங்க, இவ்வளவு வேலைக்காரர்கள் கூட வந்தாங்க, என் தேவை பெருசு தான். ஆனால் ஜனங்களின் நிலைமையை பார்க்கும் பொழுது, வாட் அ மேன் ஆஃப் காட் வி ஹாவ். எப்படிப்பட்ட தெய்வ மனுஷர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு தேவைக்கு மத்தியிலையும் ஜனங்களின் நிலைமையை பார்க்கும்போது, ஓ, ஈவன் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் த பேசிக் நீட்ஸ். வீடு இல்லை, திராட்சை தோட்டம் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க ஜனங்கள்கிட்ட நான் எப்படி படி வாங்குவது? நான் எப்படி பணி வாங்குவது? There was a man of God, சில்வர் டங் பிரிச்சரில் அவரும் ஒருத்தர் சொல்லாரு. அன்றைக்கு நெகேமியா போல் இன்றைக்கு நெகேமியாக்கள் உண்டு என்பதற்காக சொல்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் ஈட்டிங் வெல், நீ நல்லா சாப்பிடலை, உன் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கல, உங்களுடைய வீட்டுக்கு வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றால் என் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடாதீர்கள் என்று 40 வருடமாக ஊழியத்தில் நிலை நிற்கிறார். Not one, not two. They are the real apostles. உண்மையான அப்போஸ்தலர்கள், வேதத்தை வாழ்ந்து காண்பிக்கின்ற அப்போஸ்தலர்கள். பவுல் கேட்டார், சொல்லுவார், உங்களிடத்தில் அநியாயமாக நான் எதையாவது பிடுங்கினது உண்டா? தைரியமாக சொல்வார். பவுல் கேட்கிறார், உங்களிடத்தில் அநியாயமாக எதையாவது நான் பிடுங்கினது உண்டா? உண்மை அப்போஸ்தலர்கள், உண்மை அப்போஸ்தலர்கள். இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த ராஜ்யம் இன்றைக்கும் நிற்கிறது, சாரமுள்ளதாய் நிற்கிறது, சாரமுள்ளதாய் நிற்கிறது. What we need is you have to establish in Christ. That is our motto. எங்களுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்றைக்கு உங்கள் காணிக்கை பெட்டிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Are you struggling today? Leave it. Cry to God to bless you, to give it for His kingdom. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய ராஜ்யத்தை உன்னை கட்டுகிறவனாய் மாற்றும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹோல்ட் ஆன் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் த ஆஃபரிங் பாக்ஸ். அது வரைக்கும் காணிக்கை பெட்டியிலிருந்து உங்கள் கையை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாரும் தரித்திரமாக இருக்கிறது அவருக்கு பிரியம் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்கும் போது அவரை மறந்துடாத. தட் இஸ் another corner. That's not related to this message. When the subject come, I will speak on that. ஒப்பு வசனங்கள் வரும்பொழுது நான் அதை பேசுவேன். வசனம் இல்லாமல் எதையும் நான் பேசுவதில்லை. கடுமையாக பேசினாலும் குளிர்ச்சியாக பேசினாலும் வசனத்தை இல்லாமல் நான் பேசுவதில்லை. இப்படியெல்லாம் இருந்தும் ஜனங்களின் நிலைமையை பார்க்கும் பொழுது என்னால் வாங்க முடியவில்லை. That's why he could build the Israel again. அதான் தேவ நீதி, அதான் தேவ நீதி. ஃபண்ட் பண்ணுறது தான் எல்லோரும் பண்ணுவாங்களே. எங்கள் வீட்டில் அம்மன் கோயில் கட்டுறதுக்கு கட்டை கொடுத்தாங்க என்னுடைய நண்பர்கள். நான் கொடுக்க முடியுமா? இதை நான் திருப்பி பண்ண முடியுமா? எங்கள் கோயில் கட்டுறதுக்கு தாங்கடான்னு கேட்க முடியுமா? சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு எப்படியாவது கட்டணும், அவ்வளோதான். நமக்கு நீதியின்படி கட்டணும். நமக்கு எப்படி கட்டணும்? நீதியின்படி கட்டணும். அவனுக்கு அந்த நீதியும் கிடையாது, நீதியின் புஸ்தகமும் கிடையாது. உங்கள் புக்கை எங்கடான்னா தெரியாது முதல்ல.
உங்கள் புக்கு எங்கடான்னா தெரியாது. நீதியும் தெரியாது, நீதியின் வசனமும் தெரியாது. நமக்கு நீதியும் தெரியும், நீதியின் வசனமும் தெரியும். நீதி உள்ளவன் இன்னும் நீதியாக கடவன் என்கிற கடைசி காலத்து எச்சரிக்கையும் நமக்கு என்ன தெரியும் தெரியும். நான் எப்படி திருப்பி கேட்க முடியும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நான் திருப்பி கேட்க முடியுமா? எங்கள் சர்ச்சை கட்டணும் தாடான்ட்டு கேட்க முடியுமா? இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கடைசியில் முடிகிறாரு. கடைசி வசனம், என் தேவனே, that is the prayer of all the servant of God in secret. அந்த ரங்கத்தில் ஜபிக்கின்ற ஒவ்வொரு தேவ மனுஷனின் ஜபம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். வா, we tell our need only to God. அந்த ஜபத்தினுடைய முழு பொருள் என்ன தெரியுமா? மைய பொருள், கருப்பொருள். இவ்வளவு தேவை இருக்குது, நான் ஜனத்திட்ட கேட்க முடியாது. இந்த ஜனத்திற்கு நன்மையுண்டாக நீர் என்னை நினைத்தரலாம். how you are going to feed me, how you are going to meet my needs, that is faith. அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். 50 பேரை கண்ணியில் பிடிச்சு வச்சுக்கிட்டு வீர வசனம் பேசுறது இல்லை விசுவாசம். ஜனங்கள்கிட்ட வாங்க முடியாது ஆண்டவரே, ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஜனத்துக்கு நான் கொடுத்துட்டேன். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும் என்னையும் என் பிள்ளைகளை நினைத்தரலாம் ஆண்டவரே. That's my prayer. What Nehemiah did, I do it in my secret prayers. என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நானும் அதை தான் செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யாரையும் கொடுமைப்படுத்தியோ, யாரையும் ப்ரெஸ் பண்ணியோ, எதையும் வாங்கிறதுக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணலாண்டவரா. ஆனால் என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் நினைத்தரலாம். நீர் தானே செய்யணும், நடத்தணும். தட்ஸ் அவர் ஃபெய்த். என்ன தெரியுமா ஃபெய்த்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுதான் 5ஆம் அதிகாரத்தின் முடிவு. அவ்வளவு கடினமாக பேசினானே, காரணம் என்ன? தன் வாழ்க்கையிலிருந்து பேசினான். he spoke from his life. He did not spoke anything which he is not practicing. அவன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாத எதையும் நெகேமியா பேசவில்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் காலம் வரும்போது சொல்லி காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. நானும் உன்ன மாதிரி தான் பதவியில் இருக்கேன், நானும் உன்ன மாதிரி தான் ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கேன், நானும் உன்ன மாதிரி தான் 120 பேரை பக்கத்தில் வச்சு வேலை வாங்குறேன், என் பந்தியில் இத்தனை பேர் சாப்பிட்றான், ஆனால் நீ செஞ்ச மாதிரி நான் செய்யலையே. அதான் அர்த்தம், அதான் அர்த்தம். இந்த சபையும் ஆராதனை நடத்துகிறது, இந்த சபையும் ஆராதனை நடத்துகிறது, இந்த சபையும் கொண்டு செல்கிறது ஜனங்களை, இந்த சபையும் கொண்டு செல்கிறது. ஆனால் இங்கே அநியாயமாக எந்த பணத்திட்டங்களும் இல்லை. ஆனால் இங்கே இவ்வளவு இருக்கிறதே, அதனால் இந்த சபை கேட்கிறது அந்த சபையை பார்த்து, இது தேவநீதியா? இதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு? இவர்கள் கேட்கிறார்கள், இது வல்லவோ வசனம், இதன்படி நாங்கள் செல்கிறோம். நீங்கள் வசனத்திற்கு மாறாக செல்வதனால் தேவராஜ்யத்திற்கு பாதகம் உண்டாக்கவில்லையோ, குந்தகம் உண்டாக்கவில்லையோ என்று கேட்கிறார்கள். நெகேமியா சொல்லுகிறான், நானும் தலைவன் நீனும் தலைவன், உனக்கு இருக்கின்ற தேவைகள் உன்னை விட அதிக தேவைகள் எனக்கு இருக்கிறது, நான் இதை செய்யவில்லையே, நீ ஏன் செய்கிறாய், நீ ஏன் செய்கிறாய்? நெகேமியா இவ்வளவு ஆழமாக கேட்டதற்கு காரணம், அவன் அந்த ரங்கத்தில் தேவனை நோக்கி, என் தேவனே, நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். என்னை அர்த்தசாஸ்திர அரண்மனையிலிருந்து கொண்டு வந்தவர் நீரல்லோ. நான் நல்ல சம்பாத்தியத்தில் இருந்த பொழுது, அரண்மனையிலே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக நான் இருந்த பொழுது என்னை அழைத்து கொண்டு வந்தவர் நீரல்லோ. என்னை நினைத்தருளும் ஆண்டவரை. இந்த ஜெபத்தோடு கூட முடிக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும், நன்மையுண்டாக எங்களை நினைத்தருளும் ஆண்டவரா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான
இந்த சாயங்கால வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மையுண்டாக நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. தகப்பனே, நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற செயல் வீரர்களாக நெகேமியாக்களை எழுப்பித்தாரும். நெகேமியா போன்ற சுயநலமற்ற நல்ல தலைவர்களை இந்த கடைசி கால திருச்சபை காணட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நேரலையில் சந்திப்போம். ஆமேன்.